அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக காத்திருக்கு. நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் காத்து கொண்டு இருந்த சிறப்பான ஒரு நாள்னா முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிய அனைத்தையும் முருகப்பெருமான் தந்தருள்வார். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் எப்போது, இந்த நாளில் தவறாமல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன, மேலும் விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா விரதம் தொடங்கக்கூடிய நாள் எதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னா வைகாசி விசாகம். இது முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கான நாளுங்க. புராணத்தின்படி முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதனால் இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் வழிபட்டு விரதம் இருந்து முருகனின் அருளால் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புத நாளுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதமான மே இல்லைனா ஜூன் மாதத்தில் கொண்டாடுவோம். அந்த வகையில் இந்த நாள் பார்த்திங்கன்னா உலகில் பல பகுதிகளில் வாழக்கூடிய மக்களும் இந்த ஒரு நாள் சிறப்பாக கொண்டாட காத்திருக்காங்க. ஏன் இந்த வைகாசி விசாகம் நம்ம கொண்டாடுறோன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவபெருமானை நோக்கிய பல ஆண்டுகளாக கடன் தவம் இருந்த சூரபத்மன் எனக்கூடிய அசுரன் தனக்கு தாயின் கருவில் உருவாகாத அதே சமயம் சிவசக்தி ஒன்று சேர்ந்து ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டுன்னு வரத்தை பெற்றான். இந்த வரத்தின் தேவர்கள் ரொம்ப துன்புறுத்தினா அசுரனும் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையின தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தாரு சிவபெருமான். அதில் இருந்து வெளியிட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்களை 6 பகுதிகளாக விழுந்துச்சு. இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறி அவர்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கிட்டாரு சிவபெருமான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து தன்னுடைய சக்தியால் 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட உருவமாக மாற்றினா அன்னை பார்வதி தேவி. அதோடு தன்னுடைய சக்தியில் உருவான வேலையும் முருகப்பெருமானுக்கே ஆயுதமாக கொடுத்தாங்க. இதை கொண்டு சூரபத்மனை அவனுடைய சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதம் செய்து தேவர்களை காத்த முருகப்பெருமான் தாங்க. தீமையை அழித்து நன்மையை காப்பதற்கு முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த வைகாசி விசாகம். அதனால் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க. பலரும் இந்த நாளில் பால் குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவாங்க. இன்னும் சிலரே பாத யாத்திரையாக முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. மேலும் கோவிலில் வைகாசி விசாக நாளில் புரோகிதர்கள் பலருமே ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவாங்க. இது ரொம்பவே விசேஷமான ஹோமங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பாலும் பழமும் இனிப்புகளை படைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த விரதத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி அமையினா, இந்த நாளில் மனதார முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எப்போது நிலைத்திருக்கும். வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முருகப்பெருமானுடைய அருள் பற்றினா நிச்சயம் இந்த ஒரு நாள் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் வைகாசி விசாகம் 2026ஆம் ஆண்டு விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் 21 நாள் விரதம் எப்போது தொடங்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. வைகாசி விசாக விரதம் இருந்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளை வேண்டியும் முருகனின் அருளால் வேண்டுதல் நிறைவேறுமோ கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரத நாளுங்க. இந்த விரதத்தை சிலர் பார்த்திங்கன்னா 21, 11, 6 நாட்கள்னு பல விதமாக கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த ஆண்டு எத்தனை நாட்கள் வைகாசி விசாக விரதம் இருப்பீங்க, எந்த நாளில் விரதத்தை தொடங்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் முருகப்பெருமானின் அவதார தினத்துமே வைகாசி விசாகன்னு சொல்வோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் நட்சத்திரமோ பௌர்ணமி இணையக்கூடிய நாள் மே 3ஆம் தேதி சனிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த வைகாசி விசாகனால விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா
நிச்சயம் வேண்டிய வரங்களை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு தந்துருவார். இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பலருமே பல விதங்களில் விரதம் இருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 21 நாட்கள்னு எண்ணிக்கையில், சிலர் 11/6ன்னு கணக்கில் விரதம் இருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக நாளில் மட்டுமே விரதம் இருந்து வழிபடுவீங்க. இதில் யார் எந்த தேதியில் விரதத்தை தொடங்கலான்னு பார்த்தீங்கன்னா, 21 நாள் விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மே 9ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கிடுங்க. அதே போல் 11 நாள்னு விரதம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மே 19ஆம் தேதி விரதத்தை தொடங்கலாம். 6 நாள்னா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விரதம் தொடங்குங்க. ஒரு நாள் விரதம்னா மே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்தால் மட்டும் போதும். இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 21 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை நிச்சயம் உங்களால் முழுமையாக பெற முடியும். விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் அதிகாலையில் நீராடி கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ்னே பாராயணம் செய்துட்டு பால் பழம் சாப்பிட்டு இல்லைன்னா ஒருவேளை உணவு உட்கொண்டு மன தூய்மையோடு முருகனை நினைத்து விரதம் இருக்கணுங்க. உப்பு காரம் இல்லாத உணவுகள் தான் உண்ணணும். இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். முடிந்தவங்க நாள் முழுவதுமே பட்டினி இருந்து மாலை நேரத்தில் முருகனை தரிசித்து பால் பழம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், கந்தன் அனுபூதி, திருப்புகழ் போன்ற முருகனுக்குரிய பாடல்களை தினமும் பாராயணம் செய்தால் ரொம்ப சிறப்புங்க. மேலும் இந்த நாளில் தினமுமே அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தவறாமல் நீங்கள் சென்று வழிபடலாம். அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே காலை மாலைன்னு 2 நேரமும் முருகனுடைய படத்திற்கு மலர்களை சூட்டி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. திருமணம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக விரதம் இருக்கலாம். இந்த நாளில் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபடுங்க. இந்த விரதம் இருந்தீங்கன்னா தினமும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒருவருக்காவது அன்னதானம் கொடுத்தா ரொம்ப சிறப்புங்க. இந்த 21 நாள் வைகாசி விசாக விரதத்தை முறையாக கடைபிடித்தீங்கன்னா முருகனின் முழு அருளும் உண்டு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், கல்வின்னு ஞானமும் சிறப்பாக மாறும். முருகப்பெருமானிடம் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. சிவபெருமானுடைய திருவிளையாடலால் குழந்தையான நாள் தாங்க இந்த வைகாசி விசாக திருநாள். இதனால் இந்த நாளில் நட்சத்திர அடிப்படையில் நாம் தெய்வங்களை கொண்டாடும் போது தான் அச்சமில்லாத வாழ்க்கை அமைன்னு சொல்லுவாங்க. ஆற்றலோ அவன் அருளால் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். முருகனுக்கு உகந்த நாள் தான் இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திர நாள். முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டா வையகத்தில் நல்ல வளமான வாழ்க்கை அமைன்னு சொல்லுவாங்க. பகை விலகிடோ, பாசம் பெருகோ, அவனுடைய திருப்புகளை பாடினா எதிர்ப்புகள் விலகும். மேலும் இந்த நாளாக குடை, மோர், பானகம், தயிர் சாதனை தானம் செய்திங்கன்னா குளம் தலைக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் அதிகாலையில் விநாயகர் பெருமானை வழிபட்டு இல்லத்திலே பூஜேரியில் முருகப்பெருமான் படம் வைத்து அதற்கு முன்னால் 5 முக விளக்கேற்றி 5 வித எண்ணெய் ஊற்றி 5 வித புஷ்பமும் சாற்றி 5 வகை பழங்களை அர்ப்பணித்து கந்தனுக்கு பிடித்த அப்பமான கந்தர்ப்பத்தையும் அவனுக்கு பிடித்த மாம்பழத்தையும் வைத்து கவச பாராயணம் செய்திடுங்க. மேலும் இந்த விசாக நட்சத்திர தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவருக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து பார்த்தா நல்லெண்ணெயாகவும் நடைபெறும். பசும்பாலால் அபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா விசும்பும் வாழ்க்கை மாறி வியக்கும் விதத்தில் ஆயுள் கூடும். பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா பட்ட கடன்கள் தீரும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டா பார்க்கும் செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா சத்தித்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க. இளநீரால் அபிஷேகம் செய்து பார்த்திங்கன்னா இனிய சந்ததிகள் பிறக்குன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை பழத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டா யமபயம் நீங்கும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தருங்க. மேலும் திருநீரால் அபிஷேகம் செய்து இந்த நாளில் வழிபட்டிங்கன்னா திக்கட்டும் புகழ் உங்களுக்கு பரவ கிடைக்கும். அன்னத்தால் அபிஷேகம் செய்தே பார்த்தீங்கன்னா அரசு வழி ஆதரவு கிடைக்கும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தா சரும நோய் அத்தனையும் தீர்ந்துடும். பன்னீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா போற்றும் செல்வாக்கு உங்களுக்கு உயருங்க. தேனால் அபிஷேகம் செய்து பார்த்தீங்கன்னா தித்திக்கும் சங்கீதம் விருத்தியாகும்.
மேலும் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் வருகின்ற மே 30ஆம் தேதி அமையிருக்கு. நீங்களும் விரதம் இருந்து முருகனினுடைய அருளை பெறுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.